ஒரு பாடலை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பாண்டிய மன்னன் உலா வருகிறான். ஒரு காதல் பாடல், காதல் உணர்வை வெளிப்படுத்து. பாண்டிய மன்னன் உலா வருகிறான். பாண்டிய மன்னன் மீது காதல் கொண்ட தலைவி பாண்டிய மன்னனை காண்பதற்காக பாண்டிய மன்னனுடைய தேர் வர்ற சத்தத்தை கேட்டு கூடுறான். அப்போ அம்மா பார்த்தால் இது பெரிய பிரச்சனை என்று சொல்லி போட்டு ஆளை பிடிச்சி கொண்டு அறைக்கு அடைச்சாச்சு. அறைக்கு அடைக்கிறது என்றால் அன்றைய காலத்தில் இட்சரித்தல் என்று சொல்லுவார்கள். இட்சரித்தல், இல்லத்துள் அடைத்து வைத்தல். அந்த பிள்ளையை கூட்டிக்கொண்டு அறைக்கு அடைத்து வைத்த பின்னரும் கூட அந்த பாண்டிய மன்னனுடைய அழகை அல்லது அவனுடைய அந்த பவனி வருகின்ற காட்சியை அவள் ரசித்தாளாம். எப்படி என்றால், காப்பு அடங்கு என்று அன்னை கடிமனை இச்செறித்து ஜாப்படங்க ஓடி அடைத்த பின் மாக்கடுங்கோன் நன்னலம் காண கதவம் துளை தொட்டார்க்கு என்னை கொல் கைமாறு இனி. ஒரு அருமையான பாட்டு. இப்போ பாருங்க, காப்பு அடங்கு, என்னுடைய காவலுக்கு அடங்கு, போய் உள்ள இரு. காப்பு அடங்கு என்று அன்னை கடிமனை இச்சரித்து, காவல் நிறைந்த அந்த 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 வீட்டுக்குள்ளே கொண்டே அடைச்சி வச்சு ஜாப்பு அடங்க ஓடி. அந்த ஜாப்பு அடங்கன்றதுக்கு பொருள் சொல்லுவார்கள், அந்த கதவு ரெண்டும் அந்த இடைவெளி இல்லாமல் ரெண்டையும் இறுக்கி பூட்டி ஜாப்படங்க ஓடி அடைத்த பின் அடைச்சி போட்டு அவள் திறப்பை தான் எடுத்து இது இடுப்பு கச்சேரியை வச்சு, முக்கியமான செய்தி, திறப்பு எடுத்து இடுப்பு கச்சேரியை வச்சு கொண்டிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். எங்க பார்க்கட்டும் என்ற மாதிரி. மாக்கடுங்கோன் நன்னலம் காண, அவனுடைய அழகு நலத்தை காணுவதற்காக கதவம் துளை தொட்டார்க்கு, அந்த கதவிலே அந்த திறப்பு போடுறதுக்கு துளையிட்ட அந்த செய்தவனுக்கு, அந்த தச்சனுக்கு என்னை கொல் கைமாறு, நான் என்ன கைமாறுதான் செய்ய போகிறேன். பாண்டியனுடைய பெருமையை இதோட கொண்டு வந்து பொருத்துகிறார். அவனுடைய அவைக்களப்புலவர் வென்றி விளவன் விரல்வேந்தர் தம்பிரான் என்றும் முதுகு கிடான் கவசம் தொன்றும் வெறியார் கமல் தொங்கல் மீளவன் கோன் வைவேல் எறியான் புறங்கொடுக்கு நன்று. வஞ்சி மாநகரனுடைய பலத்தை சொல்கின்ற ஒரு பாடலிலே அங்கே அந்த குடிமக்கள் அல்லது படைத்தலைவர்கள் போர் முடித்து ஒன்றாக இருந்து அளவலாகின்ற பொழுது அவர்கள் தங்களுக்குள் இந்த கல்லை பரிமாறிக்கொள்வார்கள். களத்திலே கல்லை பரிமாறிக்கொள்கின்ற பொழுது ஒரு வீரன் கல்லை கொடுக்கின்ற பொழுது அதை வாங்குகின்ற வீரன் என்ன செய்வான்னு சொன்னால், அந்த மேலே இருக்கிற நுரையை தட்டி நிலத்திலே விழுத்தி போட்டு அதுக்கு பிறகு அதை பெருகுவான். இவ்வாறு அங்கே கொடுக்கப்பட்ட கல்லினுடைய நுரையை நிலத்திலே அவன் தட்டி வீழ்த்துகின்ற பொழுது அவர்களுடைய போர் ஜானைகள், அந்த வீரம் பொருந்திய ஜானைகள் அங்கும் இங்குமாக உலாவுகின்றன. அங்கே நுரை நிறைந்த நிலம், அதன் மேல் அந்த ஜானைகளினுடைய கால் தடங்கள் சேர்ந்து அந்த வஞ்சி மாநகரினுடைய நிலப்பகுதியே சேரும் சகதியுமாக மாறிவிட்டது என்று ஒரு பாடலில் இங்கே சொல்லப்படுகிறது. என்றால் உண்மையாக இது உயர்வு நவிற்சியான ஒரு அணியாக இருந்தாலும் அந்த வீரத்தை சொல்வதற்காக இது எங்களுக்கு இந்த நினைக்கிறேன் குற்றால குறைவஞ்சியில வருகின்ற கதிரவனின் வெண்காலம் பரிக்காலம் வழுகும் செங்காலம் வரிக்காலம் அந்த பாடல்களை எனக்கு நினைவூட்டுவதாக இருந்தது. இதை போல இன்னும் ஒரு பாடம், அதாவது இதிலே 1900 வருது, இந்த பெண்கள் ஊழல் காரணமாக செஞ்சாந்து, அதாவது குங்குமத்தை அள்ளி பூசுவதற்கு அதை மறந்து தலைவன் மேல், அதாவது மன்னன் மேல் கொண்டிருந்த அந்த ஆசை, அந்த இதால் மறந்து போய் சந்தனத்தை தூக்கி பூசிக்கொள்கிறார்கள். மேனி எங்கும் குங்குமத்தை பூச வேண்டிய அந்த இடத்துல சந்தனத்தை பூசிக்கொள்கிறார்கள். அப்போ குங்குமமும் கலந்து சந்தனமும் கலந்து நிலம் முழுக்க ஒரே சீராக மாறிவிட்டது
என்றது போல் அதில் சொல்லப்படுகிறது. இதைவிட இந்த மன்னர்களை பார்க்கறதுக்கு தாய் தடை செய்கிறாள். அந்த பொழுதில் வந்து அவள் யோசிக்கிறாள் என்னென்னா, பார்க்கத்தான் முடியலை, ஆனால் பாடுறதுக்காவது எனக்கு இவனுடைய புகழை பாடுவதற்கென்றாலும் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை என்னை தரவில்லை என்று. அதாவது இவளை இற்சரித்து விட்டார்கள். அப்போ போய் எல்லாருடையும் சேர்ந்து ஏனைய பெண்களோடு சேர்ந்து என்னென்னா அந்த பெண்கள் வந்து இப்படி வேலைப்பாடு தெரியாமல் அந்த நேரத்தில் அந்த நெல் குற்றேக்குள்ள பூ கொய்யேக்க புனலாடுகிற பொழுது தங்களுக்கு விருப்பமான தலைவர்களுடைய புகழை பாடுகின்ற ஒரு வழக்கம் இருந்தது. வேலை செய்கின்ற பொழுது புகழை பாடுகின்றது. அப்போ அதே அந்த நேரத்தில் தன்னால் இந்த மன்னனை பார்க்கத்தான் முடியலை, பாடுறதுக்காவது எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தரவில்லை என்று கொடிபாடி தேர்வாடி கொய்தன் தான் மாறன் முடிபாடி முத்தாரம்பாடி தொடி உலக்கை கைமனையில் ஓச்ச பெருவனோ ஜானமோ அம்மனை காவலுடன். அந்த அம்மாண்ட காவலில் இருக்கிறதால என்னால் இதை கூட பாட முடியவில்லையே, பாடி அவனை பார்க்கத்தான் முடியலை, பாடுவதற்கு முடியவில்லை என்று சொல்கிறான். இவ்வாறு சுவையான நிறைய பாடல்கள் இருக்கின்றன. இந்த வீணாய் போன இரவுன்றது ஒரு பாடலில் வந்து இந்த தலைவியினுடைய இயக்கம். அதாவது தலைவன் ஊடுகின்ற பொழுது அவன் வந்து அங்கே மன்னிப்பு கேட்டு அந்த ஊடலை தீர்க்க வருகிற பொழுது இவள் அதை கோபத்தில் தடுக்கிறான். அதே போல் தலைவன் ஊடுகின்ற பொழுது தலைவி போய் சொல்லிக்க அவன் அதை ஏற்றுக்கொள்ளல். இப்படியே இருவரும் மாறி 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 அந்த ஊடலை தீர்க்கிறதுக்காக கதைத்து கொண்டிருக்க அவர்களுடைய அந்த இரவு பொழுதே வீணாக போவதாக ஒரு பாடலை. ஜானூட தானுணர்த்த ஜானுணரா விட்டதன்பின் தானூட ஜானுணர்த்த தானுணரான் தேனூறு கொய்தார் வழுதி குளிர்சார்ந்த அணியகல மெய்தாது இரா கழிந்த புதவ. வீணாக என்னுடைய அந்த இரவு பொழுது வீணாக கழிந்து போகின்றது என்று சொல்லி இப்படி நிறைய பாடல்கள் மிகுந்த சுவையாக காணப்படுகிறது. இங்கே இன்னொரு பாட்டில் இந்த வருத்துகின்ற வாடை, இந்த வாடை காற்று வருத்துகிறது. இவர்களுக்கு கோபம் என்னென்னா இந்த வாடை காற்று எப்பவும் பெண்களைத்தான் வருத்துது. நாங்களும் இந்த ஊரில் பிறந்தவர்கள் தானே, நாங்களும் ஒரு உயிர் தானே, நாங்களும் வரி செலுத்துகிறோம் தானே, அது என்ன ஆண்களை விட்டுட்டு எங்களுக்கு மட்டும் நீ இப்படி கொடுமை செய்கிறாயே என்று வருத்துகின்ற வாடையை பார்த்து கேட்கிறாள். பேயோ பெருந்தன் பனிவாடு, நீ என்ன பேயா, பெரிய பேய் மாதிரி இருக்கிறாயே, பெண் பிறந்தார் ஏயோ எனக்கு இறைகுடி. அந்த பெண்ணா பிறந்த நாங்கள் எல்லாம் இங்கே என்ன இழைத்தவர்களா சளைத்தவர்களா, எங்களை ஏன் இவ்வளவு கேவலமாக நீ இருக்கின்றாய், நீ என்னதான் செய்தாலும் சோழனுக்கும் எனக்குமான இந்த காதல் உறவை உன்னால் பிரிக்க முடியாது. நானும் இந்த ஊரில் பிறந்தவள் தான், நானும் இறை செலுத்துகின்றேன், வரி செலுத்துகின்றேன், என்ன இருந்தாலும் எனக்கும் இந்த சோழனுக்குமான உறவை உன்னால் பிரிக்க முடியாது. இதை விட இந்த வாடியக்கு அந்த என்ன நியாயம் என்று சொல்லி ஒரு பாடலில் கேட்கிறாள். கண்டன உண்கண் கலந்தன நல் நெஞ்சம் தண்டப்படுவது தடவென். அதாவது இந்த மன்னனுடைய நீதி தவறிய ஆட்சி. எப்பவுமே ஒருவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் குற்றம் செய்தவனுக்கு தண்டனை கொடுப்பது நியாயம். குற்றமே செய்யாத ஒருவருக்கு தண்டனை கொடுக்கிறது என்பது ஒரு நீதியான ஆட்சிக்கு அழகில்லை. என்று சொன்னால் கண்டது உண்கள், அதாவது அரசனை தலைவனை கண்டது என்னுடைய கண்கள், ஆசை கொண்டது என்னுடைய நெஞ்சம். ஆனால் யாருக்கு இங்கே தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் தடம் மென்தோள். ஏனென்றால் அங்கே மெலிந்து அவளுடைய அந்த உணர்வை காதல் உணர்வை வெளிப்படுத்தி மெலிந்து போகிறது வந்து அவளுடைய தோள். அப்போ தோள்களுக்கே இங்கே தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நிறைவான சுவையான எந்த அளவுக்கு இந்த கவிஞனால் இவ்வளவுக்கு யோசிக்க முடிகிறது சுவையாக என்று ஆச்சரியப்படும்படியுமான பாடல்கள் இருக்கின்றன. இந்த ஒரு பாடலில் வந்து அந்த கருநீலோற்பல பூ செய்த புண்ணியம், அதாவது நீண்ட காலமாக தண்ணிக்குள்ளே இருந்து தவம் செய்ததால் இந்த பூ வந்து மாலையாகி இந்த மன்னனுடைய மார்பை தழுவுது. ஆனால் அவ்வாறான புண்ணியம் நான் செய்யாதபடியால் என்னால் அவனை இணைய முடியவில்லை. கருநீல நீலோற்பல மரங்கள் செய்த புண்ணியத்தால் இந்த பாண்டியனுடைய மார்பிலே தவழ்கின்ற அந்த ஒரு பெரும்பேரை பெற்றிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் அது நீண்ட காலமாக நீரில் இருக்கிறதால். ஆனால் எனக்கு அந்த பேறு கிடைக்கவில்லை என்று சொல்லி அவள் வருந்துகிறதாக. இவ்வாறு நிறைய பாடல்கள் இங்கே முத்தொள்ளாயிரத்தை பேச தொடங்கினால் நிறைவு செய்ய முடியாத அளவுக்கு நீண்ட பாடல்கள் நிறைவாக இருக்கின்றது. அதுக்குள்ளே நுழைந்து விட்டால் உண்மையிலேயே வெளியில் வர முடியாது. ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் டான் தமிழொலிக்கும் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஆரம்பத்திலே சொன்னோம், எங்களுடைய பள்ளி நாட்கள் பல்கலைக்கழக நாட்களில் படித்த
பாடல்கள். பிறகு குடும்பம், எங்களுடைய வாழ்க்கை வட்டங்களில் நாங்கள் கொஞ்சம் நேரங்கள் கொஞ்சம் கிடைக்காத இந்த சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் இதில் இருந்து விலகுன்ற போகிற இருந்த சந்தர்ப்பத்தில், இப்படியான சந்தர்ப்பத்தில் மீண்டும் எங்களை இப்படி ஒரு ரசனைக்குள்ளே உள்ளாக்கிய இந்த டான் தமிழொலியினருக்கு உண்மையாக நாங்கள் எல்லோருமே நன்றி கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நன்றி. நன்றி உதயலதா. மிக சுவாரஸ்யமான பாடல்களை மேற்கோளாக காட்டியிருக்கிறீர்கள். உங்கள் மூவரையும் நான் எனக்குள்ளே இழந்த சிந்தனை உண்டு. இந்த கட்சி ஒரு கால் மிதியா, தத்து நீர்த்தன் தஞ்சை தான் மிதியாண்டு. மற்றது நீங்கள் ஒரு பாடல் சொன்னீர்கள், இந்த கள்ளு நுரைய தட்டி ஒதுக்கிவிட அது யானை மிதித்து கொண்டு திரிகிறது, எல்லா இடமும் அப்படி போச்சுன்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை வந்தது. அது எத்தனை ஆண்டு வீதாசாரம் போட்டு பிரிக்க இயலாது. இந்த கேரளம் என்று நாங்கள் இந்த சொல்லுகிற சேர நாடு, அதில் தான் யானைகள் கூட. அப்போ அந்த யானைகளுடைய பிள்ளைகள், யானைகள் ஈட்டி தருகிற வெற்றி, அது கட்சியை மிதிக்கும், தஞ்சையை மிதிக்கும், ஈழத்தை மிதிக்கும் என்று சொல்லி கொண்டு போகிறது எல்லாத்திலும் இந்த சேர நாட்டின் பெருமை கொஞ்சம் தூக்கலாக இருக்குள்ள ஒரு இளநாட்டுக்கும் சேர நாட்டுக்கும் எங்களுக்கும் மலையாளிகளுக்கும் ஒரு நெருக்கம். நாங்கள் எந்தளவு நெருங்கி பழகினமோ பழகையிலையோ கண்ட உடனே நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போய் ஏதாவது எங்களுடைய தமிழை பேசினா சார் கைரளாவான்னு கேட்பார்கள். அடையப்பா நான் பேசுகிறது ஈழத்து தமிழ்னா இல்லை நீங்கள் அப்படி. எனக்கு பல முறை அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. இங்கே மலையாளத்தின் புகழ் இந்த 1900 ஓங்கி இருக்கிறது, வீதாசாரம் எனக்கு தெரியல் என்று சொல்லி. அப்போ இப்போ நண்பர் இவர் எங்களுக்கு இன்னும் இதில் ரமேஷ் இந்த சுற்றில் இது எல்லாத்தையும் 1900 விட்டகுறை தொட்டகுறைகளை அவர் சொல்லுவார் என்று எதிர்பார்க்கலாம். உண்மையில் டான் டிவி நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். சோபா சார் தொடங்கக்குள்ள ஒரு பாட்டு ஒன்று சொல்லியிருந்தார். வென்றி வளவன் விரல் வேந்தர் தம்பிரான் என்றும் முதுகிடான் கவசம் என்று சொல்லி, அது 1900 இடம்பெற்றது என்று சொல்லியிருந்தார். உண்மையில் அது ஒரு தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்ற பாடல். அது ஒரு சுவையான அது மிக மிக சுவையான ஒரு பகுதி. அதை சொல்லிட்டு 1900 வாரன். சோழனுடைய அவையில் சோழன் வீட்டிருக்கிறான். பக்கத்தில் அஸ்தான பண்டிதர் ஒட்டக்கூத்தர் இருக்கிறார். அவருக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன தாழ்வான ஒரு கதிரை ஒன்றை கொடுத்து பாண்டிய நாட்டில் அரசோமாரிக்கு துணையாக வந்த புகழேந்தி புலவரை இருத்தி வைத்திருக்கிறார்கள். ஒட்டக்கூத்தருக்கு ஏற்கனவே புகழேந்தியார் பற்றி தெரியும். நலவெண்பாவை பாடினவர், ஒரு வெண்பாவில் ஒரு காவியம் மாதிரி ஒன்றை பாடியிருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு கடும் எரிச்சலும் பொறாமையும். இந்த நேரத்தில் இவர் ஏதாவது கதைச்சா அதுக்கு பதிலாக ஏதாவது கதைக்கணும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் நேரம் போகுது, அவர் மௌனமே சாதிக்கிறார் புகழேந்தியார். ஒட்டக்கூத்தருக்கு இருக்க முடியல. டக்குன்னு என்ன செய்கிறார், நான் ஒரு பாட்டொண்டு சொல்கிறேன், அதுக்கு நீர் 2 வெண்பா ஒன்று சொல்கிறேன், அது முதல் 2 அடியை நான் பாடுறேன், நீர் மிச்ச 2 அடியை பூர்த்தி செய்வீரோ என்று சொல்லி கேட்க இவர் பேசாமல் இருக்கிறார். நல்ல போட்டி. உண்மையில் நீங்கள் பாடுங்கோ, அவர் பாடுவார் என்று சொல்லி சோழன் சொல்ல ஒட்டக்கூத்தர் பாடுறார். ஆனால் சோழனை புகழ்ந்து பாடுற அந்த பாடலில் தான் ஒட்டக்கூத்தர் பாடுறார். வென்றி வளவன் வெற்றி பொருந்திய வளவன் என்ற சோழன், விரல் வேந்தர் திறமை மிக்கவன் தம்பிரான் தலைவன் என்றும் முதுகிடான் கவசம். புறமுது அவன் ஒரு நாளுமே புறமுது காற்றை இல்லை. ஆகவே அவன் முதல் சொல்லவானும் கவசம் போட மாட்டான் என்று சஸ்பென்ஸில் வச்சுக்கொண்டு, ஏனென்றால் இல்லை அவர் பாடினது சோழன் வந்து கவசம் போட மாட்டான், அதுவும் சோழன் போல பாடி முடிச்சுட்டேன். இப்ப பாண்டியருக்கு இழிவா இருக்க போது என்ன செய்யறது என்று யோசிக்கக்குள்ள புகழேந்தி புலவருக்கு தர்ம சங்கடம். என்றாலும் அவர் என்னண்டா தன்னுடைய அரசனை விட்டு கொடுக்க கூடாது என்று கருதி அவருடனே அந்த பாடலை நிறைவு செய்கிறார். துன்றும் வெறியார் தொடை கமிழும் வீணவர்கோன் கைவேல் எறியான் புறம் கொடுக்கின் என்று சொல்லி அவர் பாடுறார்.
அப்போ அது மிக அருமையாக வருகிறது. வெறியார் தொடை கமலும். வெறியார் என்று சொல்லக்குள்ள வண்டுகள் மொய்க்கின்ற மாலையை அணிந்த பாண்டிய அரசன், மீனவர் கொண்டா பாண்டிய அரசன் கைவேல் எறியான். ஒரு நாளும் புறமுதுகு இட்ட சோழனுக்கு கைவேலால் எறிய மாட்டான். அப்போ அந்த மிக அருமையாக அந்த தருணத்தை சோபா சார் இங்கே கொண்டு வந்தார். இதை சொல்ல கிடைத்த தருணத்துக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு, முத்தொள்ளாயிரத்தில் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஊரை உலகநாதன்ற ஊர். ஆனால் டிகேசி முத்தொள்ளாயிரத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு உரையை எழுதியிருக்கிறார். அது ஒரு நயப்புரையாக இருக்குது. அதே நேரத்தில் என் சொக்கன் போன்றவர்களும் முத்தொள்ளாயிரத்துக்கு உரை எழுதியிருக்கணும். இவர்கள் கூறிய மாதிரி பல்கலைக்கழகத்தில் நாங்கள் தொட்டு வந்தாலும் எனக்கு உண்மையில் ஒரு பெரும்பாக்கியமாக நான் கருதுகிறது, சுப்பிரமணிய பண்டிதருக்கு முன்னாலேயும் நாகலிங்க பண்டிதருக்கு முன்னாலேயும் இருந்து அவர்கள் சொல்ல சொல்ல முத்தொள்ளாயிரத்தினுடைய சிறப்பினை கேட்டதை இந்த தருணத்தில் நான் நினைவு கூறுறேன். ஏனென்று சொன்னால், அதாவது கேள்வி செவியால் கேட்கிற, அதாவது படிக்கிறதை விட சுவையாக கேள்வி செவியால் கேட்டு அவர்கள் சொல்லுகின்ற அந்த உரை நலன்கள் உண்மையில் உண்மை வாழ்விக்கும். அடுத்தது இவர்கள் இப்போ சோபா சார் உட்பட இவர்கள் எப்படி ஒரு பாடலை பார்க்காம சொல்கிறாங்க நினைவில் வச்சுக்கொண்டு என்றதை நினைக்கக்குள்ள அது உண்மையில் செவி வழியாக கேட்க 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 அது தானாக வருமென்றது தான் என்ற எண்ணம். ஏனென்றால் ஒரு சினிமா பாடலை நாங்கள் கேட்டோம் கேட்க கேட்க அது எங்களுக்கு நாங்கள் பாடமாக்காமலே சொல்லக்கூடியதாக இருக்குன்னு சொன்னால் அதன் இசை நலனும் அதே நேரத்தில் ஓசை சிறப்பும் அதன் சொற்பொருள் நயமும் தான் அவர்களை அப்படி சொல்ல வைக்குது. அந்த உதயாசிரியர் ஒருவரை சிலாகித்து சொன்ன உலகநாதன் அது என்ன கழகப்பதிப்பு என்று தெரியாது. கழகப்பதிப்பு, சைவ சித்தாந்த கழகப்பதிப்பு. அப்போ இதில் ஒரு இது இருக்குது. ஒருத்தி அரசனை பார்க்குறாள், ஆசை கொள்கிறாள். ஆசை கொண்ட அவளுக்கு தோள்களில் எல்லாம் பசலப்படுறது. இந்த நேரத்தில் பசலப்படந்து தோளுக்கு பசலப்படுற நேரத்தில் அவளுடைய கண்கள் என்ன, கண்கள் தான் காணுது அவனை, ஆனால் தோல்ல தான் பசலப்படுறது. அப்போ கண்ணை உண்ட காண தோல் பசலப்படுகிறது. ஏன் இப்படி ஒரு இதை என்று சொல்லி யோசிக்கக்குள்ள அவள் ஒரு உதாரணம் என்று சொல்லுவாள். என்ன என்று சொன்னால், அதாவது உளுத்தம் பயிர கன்றுகள் மேய்ந்து போக கழுதையினுடைய செவிய வெட்டிய கதை தான் இங்கே நடக்குது என்று சொல்லி ஒரு பாடல் வரும். ஒரு அங்கதம், அதே நேரத்தில் ஒரு வாழ்க்கையினுடைய ஏவான போக்கு அந்த பாட்டில் இருக்கு. உழுத உளுத்தம் செய் ஊர்கன்று மேய கழுதை செவியரித்தால் பழுதியை பாண்டியனை கண்ட நம் கண்கள் இருப்ப பெரும்பனை தோல் கொண்டன மண்சை பசப்பு என்று சொல்லி அந்த பாடல் வரும். அப்போ அந்த பாடல் மிக ஒரு முரண் நகையாக வர்ற ஒரு இதுவும், அதாவது ஒரு கற்பனைக்கு உயிர் கொடுக்கின்ற ஆற்றல் ஒரு புலவனுக்கு உண்டு என்பதையும் அந்த பாடல் தொட்டு செல்லுது. இன்னொரு பாடல்ல சேறுகள் நிறைந்த பொய்கைகள் இருக்குது. சேரமன்னன் அங்கே இருக்கிறான். அந்த பொய்கையில் அரக்கு நிறம் கொண்ட செவ்வல்லி பூக்கள் மலர்ந்து நிற்குது. இவற்றை கண்ட நீர்ப்பறவைகள் எல்லாம் என்ன செய்யுது, தன்னுடைய சிறகுகளை அடிச்சு கொள்ளுது. அவ்வாறு அடிச்சு கொண்டு தன் குஞ்சை காப்பது போல அந்த காட்சி வர்றத ஒரு பாட்டில் சொல்றேன். அல்லல் பழனத்து அரங்கு ஆம்பல் வெள்ளம் தீப்பட்டது என வெறி புள்ளினம் தம் கைச்சிறகால் பார்ப்பு ஒடுக்கும் கௌவை உடைத்து அரோ நச்சிலை வேல் கோக்கோதை நாடு. ஆகவே இந்த பாட்டு மிக முக்கியமான ஒரு பாடு. சேறுகள் நிறைந்திருக்கின்ற பொய்கை உள்ள சேர நாட்டில் அந்த பொய்கையில் அரக்கு நிறம் கொண்டதும் செவ்வல்லி மலர்கள் பூத்து நிற்குது. அதன் நீர்ப்பறவைகள் வெள்ளத்தில் தீப்பிடிச்சிட்டுது என்று சொல்லி சிறகால் அடிக்குது, குஞ்சுகளை காப்பது போல் என்று சொல்லி அந்த பாடலை மிக அருமையாக அமைத்துள்ள இன்னொரு பாடலை சொல்லி நான் இதை நிறைவுக்கு கொண்டு வரேன். சோழன் அரசன், அதாவது சோழன் கிள்ளி என்பவன் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவன். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் அந்த நாடு விழா கோலம் பூண்டி இருக்குது. அந்தணர்களுக்கு பசும் பொன்னை கொடுக்கிறான் தானமாக. அதே நேரத்தில் நாவன்மையுடைய புலவர்களுக்கு மலை போல உயர்ந்த களிறுகளை கொடுக்க அதில் அந்த புலவர்கள் ஊர்ந்து செல்கின்றனர். ஆனால் சிலந்தி பூச்சி மட்டும் வருத்தமாக நிற்குது அன்றைய நாள்.
ஏன் என்று சொன்னால் எனக்கு இந்த சோழன் செய்தது முறையாகுமோ என்று சொல்லி அது கேட்கிறதாக அந்த பாடல் இருக்குது. ஏன் அந்த சிலந்தி பூச்சி கேட்குது எனக்கு சோழன் செய்தது சரியோ என்று சொல்ல, அந்த அன்றைய நாளில் வெள்ளன ஒற்றை அடிப்பாங்க. ஒற்றை அடித்த நேரத்தில் சிலந்தியினுடைய கூடு கலைஞ்சு போயிடும். ஆகவே தான் மட்டும் வருத்தத்தில் நிற்க இவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக நிற்கிறார்களே என்று சொல்லி அந்த பாட்டு வருகிறது. அந்தணர் ஆவோடு பொன் பெற்றார். அந்தணர்கள் ஆவோடு பசுவோடு பொன்னையும் பெற்றுக்கொண்டனர். இரண்டாவது வரி நாவலர் பாவலர்கள் புலவர்கள் மந்திரம் போல் மாண்ட களறு ஊர்ந்தார். ஆகவே புலவர்கள் என்னென்று சொன்னால் யானை பெரிய யானைகளில் ஏறி அதில் ஊர்ந்து செல்கிறார்கள். எந்தை இளங்கிளை வேட்கிள்ளி ரேவதி நாள் சோழ அரசனுடைய இந்த பிறந்த தினத்தில் என்னோ சிலம்பி தன் கூடிழந்த வாறு என்று சொல்லி அந்த வெண்பாமை தன்னுடைய கூட்டை இழந்து சிலந்தி தவிக்கிற அந்த தவிப்பை ஒரு அங்கத சுவையோடும் ஒரு துன்பச் சுவையோடும் இந்த பாடல் பாடி நிற்கிறது. உண்மையில் முத்தொள்ளாயிரத்தை பாடும் பொழுதோ முத்தொள்ளாயிரத்தில் வருகின்ற ஒவ்வொரு பாடலும் மனதுக்கு உவந்த பாடல்கள். உண்மையில் இன்றைய இளைய சமுதாயம் அந்த பாடல்களை படித்து இன்புற வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி தந்த டான் டிவிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ரமேஷ். மிக அதிகம் மக்கள் கவனத்தை பெறாத ரெண்டொரு கவிதைகளையும் சொல்லி இருக்கிறீர்கள். சுவாரஸ்யமான அந்த கலந்துரையாடலாக இது அமைந்தது. கலந்து கொள்கிறவர்கள் எல்லோரும் ரமேஷ், ஞானசம்பந்தன், உதயலதா எல்லோரும் இந்த நூலோடு பரிச்சயமாக இருக்கிறபடியால் அவர்கள் சுவைத்து தாங்களும் சுவைத்து கேட்பவர்களும் ரசிக்கும்படியாக இதை சொல்லியிருக்கிறார்கள்.